தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். கோவையில் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி தஞ்சையில் 21ஆம் தேதி முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். கோவை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்காடு, கீழ்பெண்ணாத்தூர், மேட்டூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாலை 6:30 மணிக்கு தொடங்கி இரவு 9:30 மணி வரை நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். பெரியார், அண்ணா ஆகியோரை விமர்சித்தால் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் கிடைக்கும் என அரசியல் செய்யும் பாஜகவினருக்கு ஏமாற்றம்தான் கிடைக்கும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சிக்கு வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்கள்தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என அதிமுகவை அவர் மறைமுகமாக சாடினார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பேசியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இரு தலைவர்களும் பேசிக் கொள்வார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மழுப்பலாக பதிலளித்தார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தவிக தலைவர் விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என பதிலளித்துவிட்டு சென்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதை பார்த்து திமுக கூட்டணி அச்சப்படுவதாக டிடிவி தினகரன் தெரிவித்தார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்றவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளன என்பது குறித்து நயினார் நாகேந்திரன் சொன்னால்தான் சரியாக இருக்கும் என்றார். வேளாண் பயன்பாட்டிற்கான நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் விவசாயிகளை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். பள்ளியில் மாணவர்களின் சாதியை வருகை பதிவேட்டில் எக்காரணம் கொண்டும் குறிப்பிடக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்களின் சாதி பெயர்களை ரகசியமாக ஆசிரியர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும், மறைமுகமாக கூட சாதி பெயரை குறிப்பிட்டு அழைக்கக்கூடாது எனவும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல கோயில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட காரணமே முதல் மரியாதைதான் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் கோயில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்களாக காட்ட முயற்சிப்பதாக அதிருப்தி தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் காவல்துறையினர் தம்மை தவறாக கைது செய்திருப்பதாக நடிகர் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள மனுவில் தான் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும், வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப்பொருளும் தன்னிடமிருந்து கைப்பற்றவில்லை என்றும் கூறியுள்ளார். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடத்தல் விவகாரத்தில் ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் அரசு தரப்பில் கூறியதை தொடர்ந்து அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானது. புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பாஜகவில் பட்டியலின மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாய் சரவணன்குமாருக்கு கட்சி தலைவர் பதவி வழங்க வலியுறுத்தி ஆதரவாளர்கள் கண்டன முழக்கமிட்டனர். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 78,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நேற்று இரவு 88,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது சற்று குறைந்துள்ளது. இருப்பினும் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 31.24 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடகாவுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ஆணையத்தின் தலைவர் SK ஹால்தர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் போதுமான மழை பெய்வதால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரை தடையில்லாமல் திறந்துவிட தமிழ்நாடு அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணை நீர்மட்டம் 110 அடியை எட்டியதை அடுத்து ஆற்றின் கரையோரமுள்ள மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியாறு அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வினாடிக்கு 2144 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை அன்று 8 இடங்களில் வெயில் சதமடித்ததாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும் மதுரை, வேலூர், திருச்சி, தூத்துக்குடி, மீனம்பாக்கம், தஞ்சை, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி ஜூலை 2 முதல் 9ஆம் தேதி வரை 8 நாள் பயணமாக கானா, அர்ஜென்டினா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு செல்கிறார். ஜூலை 2ஆம் தேதி டெல்லியில் இருந்து புறப்படும் பிரதமர் முதலில் கானாவுக்கு செல்கிறார். ஜூலை 5 முதல் 8ஆம் தேதி பிரேசிலில் 4 நாட்கள் தங்கும் பிரதமர் மோடி 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். மனுஸ்மிருதியை அமல்படுத்த விரும்பும் RSSின் முகமூடி கிழிந்து தொங்குவதாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசலிச மதச்சார்பற்ற வார்த்தைகளை நீக்குவதற்கு RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசபாலே கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ராகுல் காந்தி RSS மற்றும் பாஜக அரசியலமைப்பை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். பாஜகவின் கைக்கூலியாக மாறி NRC திட்டத்தை பின்வழியாக புகுத்த தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மமதாவின் இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இது தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை என்று கூறினார். ஒடிஷாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்ற ரத யாத்திரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்தனர். இதில் 8 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை நேற்று நடைபெற்ற நிலையில் தேரின் வடத்தை பிடிக்க பக்தர்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காதலிக்க மறுத்ததால் முன்னாள் மாணவர் மனோஜித் மிஸ்ரா, தற்போதைய மாணவர்கள் பிரமித் முகர்ஜி, ஜைப் அகமது ஆகியோருடன் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மேலும் அதை வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் MP கூறிய கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. நண்பரே பாலியல் வன்கொடுமை செய்தால் என்ன செய்ய முடியும் எனவும் பள்ளிகளில் போலீசார் இருப்பார்களா எனவும் MP கல்யாண் பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வயநாடு பானசுர சாகர் அணையிலிருந்து அதிகளவில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மலப்புழா அணையில் 4 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. காஞ்சிரப்புழா, மீன்கரா, மங்கலம், சிறுவாணி உள்ளிட்ட அணைகளின் மதகுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் பொறுப்புடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். சென்னை தேனாம்பேட்டை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் விரைவில் டயாலிசிஸ் இயந்திரங்கள் வரவுள்ளதாக கூறினார். மேட்டூர் அணையில் ஓய்வு பெற்ற IIT கடல்சார் பொறியியல் துறை பேராசிரியர் சுந்தர வடிவேல் ஆய்வு மேற்கொண்டார். பழுதடைந்த 5 கண் மதகுகளை மாற்றிவிட்டு புதிய மதகுகள் பொருத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதனை நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து அவர் பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி ரயில் நிலையம் அருகே ரயில் தண்டவாளத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் அவ்வழியே ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரக்கோணத்திலிருந்து காட்பாடி வரை செல்லும் 9 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் சித்தேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் 3வது பெட்டி தண்டவாளத்திலிருந்து இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
குழந்தை திருமணம் ஒரு குற்றம் என்றும் அந்த திருமண விருந்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் குற்றவாளிகள் எனவும் மாவட்ட நீதிபதி ராதிகா தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கல்வெட்டுமேட்டில் சட்ட விழிப்புணர்வு முகாமில் பங்கேற்று நரிக்குறவர் மக்களிடம் பேசிய அவர் ஒருவருடைய தகுதியை உயர்த்தும் ஒரே ஆயுதம் கல்வி என்று கூறினார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவு தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் அதிகப்படியாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் 1.5 வயது ஆண் குழந்தையுடன் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக இருவரும் கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இருப்பதாக உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. காந்தி நகரைச் சேர்ந்த கவின் பிரசாத் என்பவருடைய மனைவி அமராவதி தனது குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே வனப்பகுதியில் 8 மாத கர்ப்பிணியை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதாக அப்பெண்ணின் ஆண் நண்பர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். பந்திக்குரி கிராமத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்பவர் தனது உறவினரான புகழேந்தியுடன் சேர்ந்து கர்ப்பிணியான ஷாலினி என்பவரை கத்தியால் கழுத்தில் குத்தி கொன்றதாக கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே லாரியில் ரேஷன் அரிசி கடத்திச் சென்றதாக 3 பேர் கைது செய்யப்பட்டு 21 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தெக்கலூரில் உள்ள மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு அரிசியை கடத்திச் சென்றது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த மில்லுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் தலைமறைவான அதன் உரிமையாளரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூரில் போக்குவரத்து மாற்றத்தால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் சாலை இணைப்பில் பிளவு ஏற்பட்டது. எனவே கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றி விடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை சுங்கச்சாவடியில் மறு உத்தரவு வரும் வரை கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடி வரும் நிலையில் அதனை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என கூறி பவானி தொகுதி அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான கருப்பண்ணன் வழக்கு தொடர்ந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த வளத்தி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கணக்கில் வராத 2,17,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சார் பதிவாளர் முருகன் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் ஒரு கையால் செல்போனை பேசியபடி பேருந்தை இயக்கிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வீதம்பட்டி செல்லும் அரசு பேருந்தின் ஓட்டுநரின் பொறுப்பற்ற செயலை அப்பேருந்தில் பயணித்த ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கட்டட மேஸ்திரிக்கு 13 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கல்லாவி பகுதியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி சந்தானகுமார் என்பவர் 17 வயது பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் மதிப்பிலான 573 கிலோ செம்மர கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நடுவூர் காப்புக்காடு பகுதியில் வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அதிகாரிகளை கண்டதும் காருடன் செம்மர கட்டைகளை அப்படியே விட்டுவிட்டு தப்பி ஓடியது. மதுரையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கிடங்கில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு ரேஷன் பொருட்கள் எடுத்துச் செல்லும் பணிகள் முடங்கின. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் பண இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான பெண்ணின் வீட்டு முன்பு பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலமேடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மனைவி ஜான்சிராணி என்பவர் ரீகிரியேட் ஃபியூச்சர் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 3 மாதங்களில் பணம் இரட்டிப்பாகும் என கூறி ஏராளமானோரிடம் வசூலித்ததாக கூறப்படுகிறது.
வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிவதாக கூறி வங்கி உதவி மேலாளரை ஏமாற்றி திருமணம் செய்ததாக இளம்பெண் கைது செய்யப்பட்டார். ராமாபுரம் புதூரைச் சேர்ந்த தன்வர்தினி என்பவர் பொள்ளாச்சியில் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்து வருவதாக கூறி பெரிய மணலியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரை திருமணம் செய்து ஏமாற்றி உள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகையில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நபருக்கு வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். கொடைக்கானல் மலை பகுதியில் மாலை வேளையில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டதோடு திடீரென மேகக்கூட்டம் தரையிறங்கி வந்து ரம்மியமாக படர்ந்து சென்ற காட்சி கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இதனால் உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டுகளித்தும் மேகமூட்டத்தில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எதிரே கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இறந்து கிடந்தவர் விழுப்புரம் அவலூர்பேட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வந்த முருகன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கணக்கில் வராத 30,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சார் பதிவாளர் சிவசங்கரன் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். வேலூர் அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த 17 வயது சிறுவனின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செல்லங்குப்பத்தைச் சேர்ந்த சண்முகம் தேவி தம்பதியின் மகனான கிருஷ்ணமூர்த்தி சாலை விபத்தில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் சிறுவனின் உடலுக்கு அரசு மருத்துவர்கள் மரியாதை செலுத்தினர். நாகப்பட்டினம் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி நகை மற்றும் பணத்தை மோசடி செய்ததாக கணவன், மனைவி மற்றும் மகனை போலீசார் கைது செய்தனர். கீழ்வேலூரைச் சேர்ந்த ராஜகணேசன், அவரது மனைவி சரஸ்வதி, மகன் மணிகண்டன் ஆகியோர் 34 சவரன் நகை மற்றும் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அம்ருத் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த தெரியாமல் அவசர கதியில் குழாய்களை அமைத்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. பள்ளிப்பாளையம் நகராட்சியில் குடிநீர் குழாய்கள் இணைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது குடிநீர் குழாய்களை எப்படி இணைப்பது என தெரியாமல் ஒப்பந்ததாரர் திணறி வருவதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் முதலீடு பணத்திற்கு இரட்டிப்பு தொகை தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட ரீகிரியேட் ஃபியூச்சர் இந்தியா என்ற தனியார் நிறுவனம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக செயல்பட்ட வெள்ளாளப்பட்டி சாந்தி என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி கருப்பூர் போலீஸ் நிலையத்தை முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த செவாத்தூர் அரிசி கிடங்கில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தேர்தல் நடத்த வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை தேர்தல் நடத்தவில்லை என குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 23 பவுன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னசாமி வீட்டை பூட்டிவிட்டு டீ கடைக்கு போய்விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு அலமாரியில் இருந்த தங்க நகை காணாமல் போனது தெரியவந்தது. தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் தொடர்ந்து 100வது வாரமாக நடைபெற்ற நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், குச்சிப்பிடி, கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளை ஆடியபடி வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ரயில்வே தண்டவாளத்தில் நின்று ஆபத்தான முறையில் இளைஞர்கள் ரீல்ஸ் மற்றும் புகைப்படங்கள் எடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி முடிந்து மாலை நேரத்தில் வீடு திரும்பிய மாணவர்கள் ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் எடுத்த நிலையில் ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையின் போது திடீரென வந்த ஆம்புலன்ஸுக்கு பாஜக யுவ மோர்ச்சா அமைப்பினர் மனித சங்கிலி அமைத்து வழி ஏற்படுத்தி கொடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு சாலையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர்.
காசாவில் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பள்ளிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மக்கள் சிதறி ஓடும் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் கடும் சேதமடைந்தன. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஈரானின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் ஏமன் தலைநகர் சனாவில் திரளான மக்கள் பேரணி நடத்தினர். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் இன்னும் நீடித்த வண்ணமே உள்ளன. 2023ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி ஏமன் நாட்டு மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் ஸ்வாட் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கின் நடுவே சிக்கிய குடும்பத்தினர் உயிரை பிடித்துக் கொண்டு பரிதவித்து நிற்பதும் அதில் இருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்வது போன்ற வீடியோ இணையத்தில் வெளியாகி கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு பாகிஸ்தானில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக அங்குள்ள ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பிரான்ஸ் நாட்டை புரட்டி போட்ட கனமழை காரணமாக நாடாளுமன்றத்தில் மழைநீர் கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கூட்டத்தொடரில் உரையாற்றிக் கொண்டிருந்த பிரதமர் பிராங்கோயிஸ் பெய்ரோ மேற்கூரையில் இருந்து மழைநீர் கசிவதை ஊழியர்களிடம் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு மேற்கூரை சீரமைக்கப்பட்டது. லண்டனில் மக்கும் பொருட்களை கொண்டு ராட்சச விலங்குகள் பொம்மை வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. தனியார் நிறுவனம் ஒன்று பொதுமக்களின் கூட்டு திறமைகளை வெளிப்படுத்தவும் கூட்டு சிந்தனைகளை அனைவருக்கும் பிரதிபலிக்க இந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. செஸ் வரலாற்றில் முதன்முறையாக உலக செஸ் தரவரிசை பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் 2 தமிழர்கள் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளனர். 2778.3 புள்ளிகளுடன் பிரக்ஞானந்தா 4வது இடத்திலும் 2776.6 புள்ளிகளுடன் குகேஷ் 5வது இடத்திலும் உள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் வங்கதேசம் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் 247 ரன்களுக்கு ஆட்டமிழக்க இலங்கை அணி 458 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. இதன் மூலம் இலங்கை அணி 211 ரன்கள் முன்னிலை பெற்றது. இதனிடையே 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 115 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. மல்லோர்கா ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் காலோவே ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவின் அரையிறுதி சுற்றில் பிரான்சின் தியோ அரிபேஜ் அர்ஜென்டினாவின் கிடோ ஆண்ட்ரஸியை எதிர்கொண்ட பாம்ரி ஜோடி 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் வென்று அசத்தியது. வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட உள்ள இலங்கை அணி வீரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சரித் அசலங்கா தலைமையில் களமிறங்கும் இலங்கை அணியில் பதும் நிசன்கா, அவிஷ்கா பெர்னாண்டோ, நிஷான் மதுஷ்கா, குசல் மெண்டிஸ் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான வலுதூக்கும் போட்டியில் மன்னார்குடியை சேர்ந்த 2 இளைஞர்கள் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். நெடுவாக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த திலகன் 93 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கமும் 59 கிலோ ஸ்குவாட் பிரிவில் பிரியதர்ஷன் என்பவர் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜயை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட சிங்கப்பூர் தூதரக அதிகாரி எட்கர் பாங் அதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு ரசிகர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் நடிப்பில் உங்களுக்கு பிடித்த படம் எது என நெட்டிசன்களிடம் கலகலப்பான கேள்வியை எழுப்பியுள்ளார். மகளின் திருமண பத்திரிகை கொடுக்க சென்ற தனக்கு டி ராஜேந்தர் புதுப்பட வாய்ப்பை கொடுத்ததாக நடிகர் கிங் காங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். பத்திரிகையை பெற்றுக்கொண்ட டிஆர் தான் புதிய படத்தை இயக்குவதாகவும் அதில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கும்படி கூறியதாகவும் தெரிவித்தார். 3 BHK ப்ரமோஷன் விழா முடிந்த பின்னர் சூரிய வம்சம் படத்தின் காட்சியை சரத்குமார், தேவயானி மற்றும் சித்தார்த் ரீகிரியேஷன் செய்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சூரிய வம்சம் படத்தில் வரும் மகன் சரத்குமார் கதாபாத்திரத்தில் சித்தார்த்தும் மனைவியாக ராதிகாவிற்கு பதிலாக தேவயானியும் நடித்துள்ளனர்.
ஒடிஷா மாநிலம் பூரியில் ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை கோலாகலமாக நடைபெற்றது. ரதங்களில் வண்ணமயமான குதிரை வாகனங்கள் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களும் அணிவகுத்து பூரி நகரின் வீதிகளில் அசைந்தாடி சென்றன. அப்போது லட்சக்கணக்கான பக்தர்களின் ஜெய் ஜெகநாத் ஹரிபோல் கோஷம் விண்ணை பிளந்தது. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் நடைபெற்ற ஆனி மாத ஜோதி தரிசனத்தை திரளான பக்தர்கள் கண்டு களித்தனர். இரவு 7:40 மணியளவில் ஜோதி காண்பிக்கப்பட்ட போது சத்திய ஞான சபையில் கூடியிருந்த பக்தர்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என கோஷம் எழுப்பி வழிபட்டனர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 8,02,0239 ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 119 கிராம் தங்கம், 5 கிலோ 250 கிராம் வெள்ளி, 10 கிலோ பித்தளை ஆகியவையும் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. 37,50,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக வசூலாகியிருந்தது. அதேபோல் 36 கிராம் தங்கம், 195 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆணி திருவிழா வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் புதிதாக செய்யப்பட்டுள்ள சண்டிகேஸ்வரர் தேர் மற்றும் யானை வாகனங்களின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 90 அடி உயரம், 28 அடி அகலம், 570 கிலோ எடையுள்ள தேரை ரத வீதிகளில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரம் பகுதியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர். ஜூலை 7ஆம் தேதி இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா நடைபெறவுள்ளது. எம்ஜி மோட்டார் இந்தியா நிறுவனம் தங்கள் வரிசையில் உள்ள பெரும்பாலான மாடல்களுக்கு 1.5% வரை விலையை உயர்த்த உள்ளதாக அறிவித்துள்ளது. வாகன விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. விலை மாற்றங்களின் அளவு மாடல் மற்றும் வேரியண்டிற்கு ஏற்ப வேறுபடும் என எம்ஜி மோட்டார் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிமுகமான ஐபோன் 16 விலை 70,000 ரூபாய்க்கும் கீழ் குறைந்துள்ளது. தேர்வு செய்யப்பட்ட வங்கி கார்டு பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் 4,000 ரூபாய் உடனடியாக கேஷ்பேக் பெறலாம். அத்தோடு பழைய ஸ்மார்ட் போனை மாற்றினால் மேலும் விலையை குறைக்கலாம். மேலும் அமேசான் பிரைம் டே 2025 விற்பனையில் மேலும் விலை குறையும் என்று எதிர்பார்க்கலாம்.